أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா பலதினுடைய இறுதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களோட கிராத்தோட நம்ம உள்ள போகலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار அளவிலா கிருபையும் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஆயினும் அவன் கடினமான மலைப்பாதையை கடந்து செல்ல துணியவில்லை. கடினமான அந்த மலைப்பாதை எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அதுதான் ஒருவனை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பது ஆகும், அல்லது பட்டினி நாளில் உணவளிப்பதும் ஆகும். உறவினரான அனாதைக்கோ அல்லது வறுமையில் வாடும் ஏழைக்கோ உணவளிப்பது ஆகும். பின்னர் அத்துடன் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையை மேற்கொள்ளவும் மக்கள் மீது இரக்கம் காட்டவும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறிக்கொள்கிறார்களோ அவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும். இத்தகையோர்தான் வலப்பக்கத்தார். மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் இடப்பக்கத்தார். அவர்கள் மீது நெருப்பு படர்ந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். சோ 10 வசனங்களோட இது நம்ம பார்த்துட்டோம். 11 பார்த்துட்டோம் ஆக்சுவலா. சோ 12வது வசனத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா அதுராக மல் அகபா. சோ நம்ம இந்த 12வது வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பலது சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பத்தி பேசுறான்? பலத் அப்படின்னா என்ன அர்த்தங்க? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். பலத் நகரம். எந்த நகரத்தை பத்தி இங்க பேசுறாங்க? மக்கா நகரத்தின் மீது சத்தியம் செய்யறாங்க. இங்க இந்த மக்கா நகரத்தின் மீது எதற்கு சத்தியம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சத்தியம் எதற்காக அல்லாஹ் பண்றான்? ஒரு விஷயத்த எம்பசைஸ் பண்றதுக்காக, அதாவது அழுத்தம் கொடுக்கறான், முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அந்த இது என்ன பண்றான்னா சத்தியம் செய்யறான். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், அந்த சத்தியம் பண்ணக்கூடிய அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா புனிதமான இடம். அல்லாஹ்வினுடைய ஹரம் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் ஹரம். சரிங்களா? சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த 2 விஷயங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் அந்த நகரத்தின் மீது சத்தியம் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த இடம் ஆகமாகப்பட்டதாக இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அதன் மீது சத்தியம் பண்றாங்க. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து பிறந்து வந்த மக்கள் எல்லாரும் மீதும் நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ் சத்தியம் பண்றான். ஏன்னா அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல அவங்கல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்ததிகளும் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டா இன்னைக்கு இருக்காங்க இல்லைங்களா? சோ அவர்களின் மீது சத்தியம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு என்ன விஷயத்த பத்தி நமக்கு சொல்றான் அப்படின்னா, திண்ணமாக மனிதனை அல்லாஹ் என்ன பண்றான்? கஷ்டத்தில் தான் படைத்திருக்கின்றான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். நான் உங்கள்ட்ட சொன்ன அடிக்கடி இந்த வசனத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டே இருங்க. நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு எல்லா கஷ்டம், எனக்கு ஏன் அல்லாஹ் என்ன மாத்திரம் சோதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அடிக்கடி நம்மளுடைய வாயில வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இல்லைங்களா? இப்ப என்ன சொல்லுங்க, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ் கஷ்டத்தோட தான் படைச்சிருக்கான். ஆனா அந்த கஷ்டத்தை எதற்காக அப்படின்னா ஒரு
பெருமதியான ஒரு விஷயத்தை அடைவதற்காக இந்த கஷ்டத்தை தாண்டி வரணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஒரு கஷ்டத்துல படைச்சிருக்கான். ஆனா அதுல இருந்து நீ எப்படி வெளியில வந்து இலகுவை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளையும் நமக்கு என்ன பண்றான் அல்லாஹ் கற்று தந்திருக்கான் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான், நம்மள கஷ்டத்தோட தான் படைச்சிருக்கா, நம்மள யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம வந்து ரொம்ப தனிக்காட்டு ராஜா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து கேள்வி கணக்கு கேட்பதற்கு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறதை அல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டு மனுஷங்களுடைய புத்தி நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறதையும் சொல்லி காட்டுறோம். நிறைய பணங்களை வாரி இறைச்சிட்டு பாத்தியா நான் எப்படி செலவு பண்றேன், நம்மள நாமளே என்ன பண்றது பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இடத்துல மனிதர்களோட நிலை எப்படிப்பட்டிருக்குதுங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், யாருமே பார்க்கலன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள்களாக கண்களையும் நாக்குகளையும் உதடுகளையும் கொடுத்திருக்கான். நம்ம ஒவ்வொரு சூறாக்களையும் பார்க்கும் பொழுது நம்ம சில வானம் பூமி அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் என்ன பண்றான், இது உனக்காக நான் கொடுத்திருக்கேன், இது உனக்காக நான் கொடுத்திருக்கேன். அருட்கொடைகளாக நமக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து சகல வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அவை அனைத்துமே அருட்கொடைகள். அப்போ இந்த இடத்துல நமக்கு அருட்கொடைகளா எதை கொடுத்திருக்கான், கண்களையும் நாவுகளையும் உதடுகளையும் கொடுத்திருக்கான். ஆனா அந்த கண்களை வச்சு அந்த நாவுகளை வச்சு நம்ம என்ன மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத நமக்கு நாமளே என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நன்மை எது தீமை எதுங்கிறத தெளிவா காட்டியிருக்கான். நன்மை எது அப்படிங்கறத நமக்கு எதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி தந்திருக்கிறான் சொல்லுங்க. எப்படி நமக்கு நன்மை இது அப்படின்னு நமக்கு தெரியும்? நம்ம இந்த குர்ஆன் படிக்கிறோம், இது நன்மையானது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? எதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதை காட்டி கொடுத்திருக்கான்? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க யாராவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு என்ன பண்றான், நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காட்டுறான். நபித்துவத்தின் மூலமாக நபியை அனுப்பி என்ன பண்றான், குர்ஆனை மாத்திரம் வெறும் ஸ்கூல்ல புக்கு மாத்திரம் கொடுத்துட்டு படிங்கன்னு சொன்னா நம்ம படிச்சுக்கோமா, எனக்கு என்னன்னே புரியல, நான் இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனா அது டீச்சர் வந்து இது இப்படி இப்படி இது இந்த மாதிரி சம்ஸ் இது இப்படி போடணும் இது இப்படி படிக்கணும்னு நமக்கு அதை விளக்கும் பொழுதுதான் ஓகே இந்த பாடத்தை இப்படி படிக்கணும் இப்படி புரிஞ்சுக்கணும் இப்படி பரீட்சை எழுதணுங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை அனுப்புனா. நம்மளுடைய இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், நமக்கு வழிகாட்டியாக அனுப்பி நன்மை எது தீமை எது அப்படிங்கறத அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கடினமான மலைப்பாதையை கடந்து செல்ல துணியவில்லை. இப்ப இந்த இடத்துல கடினமான மலைப்பாதை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது அல்லாவே சொல்லிட்டு அது என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் நமக்கு தர்றான். அப்போ நபியே கனவா என்பது என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும், எது அந்த கஷ்டமானது என்ன, நம்ம எது கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கஷ்டமானது என்ன அப்படிங்கிறதுனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு அடிமையை விடுவித்தல் ஆகும். அது ஓர் அடிமையை விடுவித்தல் ஆகும். இந்த கடினமான மலைப்பாதை எது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப 12வது வசனத்துக்கு போங்க. கஷ்டமான ஒரு விஷயம் இங்க வந்து கணவாய் கடினமான மலைப்பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா நினைச்சிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த ஒரு சமையல் வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, மணிக்கணக்குல 2 மணி நேரம் 3 மணி நேரம் கால் கடுக்க நின்று நிறைய டிஷ் செஞ்சு வச்சிருவோம். பர்ஃபெக்டான டேஸ்ட்ல வந்திருக்கு, நல்ல பதத்துல வந்திருக்கு அப்படிங்கறத அந்த கஷ்டமா நம்ம படணும்? அந்த கஷ்டத்துக்காகவா இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான்? இல்ல ஒரு டிகிரி படிக்கிறோம் 3 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிகிரி வாங்கி கடைசியில வந்து டிகிரி கையில வச்சு அப்பா இதுக்குதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் கிடைச்சிருச்சு அதுவா வெற்றி? இல்ல நம்ம கல்யாணம் பண்றோம், இல்ல குழந்தைகள் எனக்கு பிறக்கணும், இல்ல குழந்தைகள் அதுக்கு கல்யாணம் ஆகணும், இதுவா உண்மையான வெற்றி? இந்த கஷ்டத்துக்காகவா இந்த கஷ்டப்படுறதுக்காகவா நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள இந்த உலகத்துல படைச்சிருக்கான்? இல்ல. உண்மையான வெற்றி என்பது நம்மை நாமே உந்திக் கொள்வது, ஆட்படுத்திக் கொள்வது, உட்படுத்திக் கொள்வது. எதற்காக? எந்த விஷயத்தை செய்வதற்காக நம்மளை நாமளே என்ன பண்றது, புஷ் பண்றது, புஷ் அவர் செல்ஸ். நம்மள என்ன பண்றோம், உந்துறோம். எதை நோக்கி உந்துறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் அடுத்த வசனம். அது ஒரு அடிமையை விடுவித்தல் ஆகும். இந்த இடத்துல என்னங்க, அடிமையே இந்த காலத்துல கிடையாது, நான் போய் எங்க விடுதலை பண்றது?
அப்படின்னா அதற்கான விளக்கத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் எந்த அடிமை தலையில இருந்துங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்ப ஃபக்கு ரகபா அப்படிங்கிறது ஒரு அடிமையை விடுவிப்பது. இப்ப நம்ம அந்த மாதிரி விடுவிப்பதன் மூலமாக அது மிகப்பெரிய ஒரு செயலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அதுதான் நம்ம சாதித்ததற்கான ஒரு அடையாளமாக இங்கு சொல்லி காட்டுறான். அதுதான் மிகவும் கடினமான மலைப்பாதையை கடந்து வந்ததற்கான அடையாளம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு அடிமையை விடுவிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சுயநலமா நம்ம மாத்திரம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காம, இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க என்ன பண்றோம், அவங்கள போய் நம்ம விடுவிப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறோம். பணமோ ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு அவங்கள நம்ம விடுவிக்கிறது. சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நிறைய முஸ்லிம்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து இயங்கும் காலகட்டத்துல அதிகப்படியாக என்ன பண்ணப்பட்டாங்க, அடிமைகள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க குறைஷிகளா இல்லைங்களா? அப்போ அந்த அடிமைகளை அதிகமாக விடுவித்த சஹாபி யார்? பேர் யாராவது சொல்ல முடியுமா? யாரு? அபூபக்கர் மாஷா அல்லாஹ். அபூபக்கர் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, உங்களோட பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க வந்து கொடுப்பாங்க. அவங்களோட தந்தை என்ன சொல்லுவாங்க, அபு குஹாஃபா, இந்த மாதிரி வந்து அடிமைகளை விடுதலை பண்றதுக்கு பதிலா நல்ல ஆரோக்கியமான அடிமைகள் எப்படி ரொம்ப பலவீனமா தானே இருப்பாங்க, சாப்பாடு இல்லாம அடிச்சு துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி தானே வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, ஏன் நல்ல உடல் பலம் உள்ள திடமான ஆட்களை நீ வாங்கக்கூடாது உதவிக்கு, இந்த அடிமைகளை விடுவிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, ஒரு அடிமையை விடுவிப்பது என்பது அல்லாஹ்வினுடைய இந்த பார்வையில மிகப்பெரிய ஒரு கணவாயை கடந்து வருவதற்கான ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு பெரிய அமல். அல்லாஹ்வினுடைய பார்வையில அது ஒரு பெரிய அமலாக கருதப்படுகிறது. அப்ப என்ன பண்றோம், நம்ம அடுத்தவங்க அதுல பயன்பெறக்கூடிய ஒரு நிலையை நம்ம செஞ்சிருக்கோம். சுயநலமாக இல்லாம நம்ம மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு அடுத்தவங்களுக்கும் போய் உதவி செய்யறதுங்கிறது தான் சொல்றேன். சோ இந்த விஷயம் மறுமையில் நமக்கு பயணம் தரக்கூடியதாக இருக்கிறது. எது? ஒரு அடிமையை விடுதலை செய்வதன் மூலமாக நம்ம சுயநலமாக இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பொதுநலமாகவும் கருதி அவர்களை விடுதலை செய்வதன் மூலமாக மறுமையில் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தர்றான். அல்லாவே சொல்லி காட்டுறான், நீ இந்த விஷயத்த செய்ய, நீ சமைக்கிறது, டிகிரி வாங்குறது, குழந்தை பெத்துக்கிறது, கல்யாணம் பண்றதெல்லாம் பெருசு நினைச்சிட்டு இருக்காத, அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி நினைக்காத, இந்த காரியத்தை செய்ய, உனக்கு மறுமையில அது வெற்றி தரும் அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறோம். அதே போல மனிதர்கள்கிட்ட இன்னொரு குணம் இருக்கு. நம்ம கிட்ட என்னன்னா, நம்ம நிறைய பணம் செலவழிப்போம். செலவழிச்சுட்டு நம்மளே பெருமைப்பட்டுக்குவோம். நான் வந்து இவ்வளவு செலவழிச்சிட்டேன், நான் நிறைய பாரு எவ்வளவு செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு, நான் எவ்வளவு விஷயம் பொருள் வாங்கியிருக்கேன் பாரு, நான் வீடு எப்படி வச்சிருக்கேன் பாருங்க, நம்மளே செலவழிச்சுட்டு நம்மளை நம்ம குறிச்சு என்ன பண்ணுவோம், பெருமைப்பட்டு கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஆமா தானே? இப்போ இது வந்து என்னன்னா, ஆனாலும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. நம்ம என்னதான் செலவழிச்சு நம்மளே பெருமையா நினைச்சா கூட ஓரத்துல ஒரு உறுத்தல் வந்து இருக்கும் இல்லைங்களா? அப்போ நான் வந்து என்ன ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வருத்தம் மனிதருக்கு இல்லாமல் இருப்பது கிடையாது. நான் இதை செய்யாமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும் இல்லைங்களா? அதே நேரத்துல இந்த பெருமை அப்படிங்கிற இந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா, இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி நான் பணத்தை செலவழிக்கிறது, நான் பாரு எவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை நினைக்கிறான், இதுதான் உண்மையான வெற்றின்னு நினைக்கிறான். ஆனா அது கிடையாது. உண்மையான வெற்றி என்பது ஃபக்கு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வது. ரகபா அப்படிங்கிறது என்னன்னா கழுத்து, சரிங்களா? கழுத்து அப்படின்னு எதுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்கன்னா, அடிமைகளுக்கெல்லாம் கழுத்துல சங்கிலி போட்டு கையோட சேர்த்து பிணைச்சுதான் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியை விடுவிப்பதன் மூலமாக செட்டிங் ஃப்ரீ அ ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனை வந்து என்ன பண்றான், அந்த கழுத்துல இருக்கக்கூடிய சங்கிலிகளை உடைத்து எறிவதன் மூலமாக அவர்களை அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்வது. இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நீ நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு அடிமை தானே, இந்த இவ்வளவு காசு குடிச்சிட்டு இது பண்ண போனீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம கையில பணம் வச்சிருப்போம், அடுத்தவங்களுக்கு வந்து சுயநலம் இல்லாம போய் எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாருமே கொடுத்துட மாட்டாங்க, அப்படியே கொடுத்தாலும் எண்ணி எண்ணி கொடுக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கிறாங்க. கணக்கு வழக்கு இல்லாமல் அல்லாஹ் நான் கொடுத்தேன்னா அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு கொடுக்கறதுங்கிறது வந்து அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இதுதான் கடினமான மலைப்பாதை, கடினமான மலைப்பாதை. இது நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அல்லாஹ் சொல்றா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயம், அதுதான் உன்னுடைய உண்மையான வெற்றி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல வந்து என்ன பண்றான்னா நமக்கு சொல்லி காட்டும்.
மக்காவினுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தை நினைச்சு பாருங்க. அந்த கட்டத்துல வந்து எப்படி இருந்தது, அடிமைத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு பொதுவான ஒரு விஷயமாக இருந்தது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த அவர்களுடைய தோல் நிறத்தின் காரணத்தினால அவர்கள் அடிமைத்தனம் பண்ணப்பட்டு அவர்கள் வந்து என்ன பண்ண சந்தையில போய் விற்கக்கூடிய பணத்துக்காக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட அந்த நிலைகளுக்கு இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான், மனிதர்களுக்கான அந்த உண்மையான அந்த அந்தஸ்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். சோ திஸ் இஸ் கிரேட். இது ரொம்ப பெரிய விஷயம். ஃபக்கு ரகபா, இது அடிமை தலையை விடுதலை செய்வது. அதாவது அடுத்தவங்கள பத்தி கவலைப்படுறது. ஒருத்தவங்க தேவையில இருக்காங்க, இந்த இடத்துல அடிமை அப்படிங்கறத நம்ம பார்க்காம தேவையுள்ள ஒரு மனிதர், இவருக்கு இது தேவைப்படுது. இப்ப கடன்ல ஒருத்தர் வந்து மாட்டிட்டு முழிக்கிறாரு, அவருக்கு வந்து கடன் வந்து அந்த இது வந்து என்ன சங்கிலி மாதிரி அவர் அப்படி கழுத்து நெரிச்சிட்டு இருக்கு. அப்ப அவருக்கு போய் என்ன பண்ணலாம், என்கிட்ட இருக்கு, நான் அவருக்கு கொடுத்து உதவி பண்ணுவதன் மூலமாக சுயநலமா இந்த பணத்தை நான் மாத்திரம் சேர்த்து என் பிள்ளைங்க என் பேரன் பேத்தின்னு அனுபவிக்காம கஷ்டப்படக்கூடிய அவருக்கு கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தேவையான இந்த குழந்தைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், பரக்கத் செய்வான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போகதாங்க தானம் தர்மமும். அவங்களோட ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நமக்கு போகதான் தானமும் தர்மமும். நம்மளே இது பண்றோம் அப்படி கிடையாது. நமக்கு இல்லைன்னா கூட கொடுக்கணுங்கிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்லுவான். சோ நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு, நம்மளுடைய ஈமானுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சோ இந்த இடத்துல பாருங்க, மக்கி சூரா ஆக்சுவலா இது வந்து இல்லைங்களா, மக்காவில் இருக்கும் பொழுது அருளப்பட்ட சூரா. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நேர தொழுகையை பத்தியோ இல்ல ஹஜ் செய்யறத பத்தியோ இல்ல ஜக்காத்து கொடுக்கறத பத்தியோ பேசுறானா இல்ல. இந்த இடத்துல பேசப்படுது மனிதர்களுடைய அடிப்படையான உரிமைகளை பத்தி பேசப்படுது. இது மதீனாவில் அருளப்பட்டது. முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சாரி, மதீனாலதான் லேட்டர் வந்து இந்த இதை பத்தி எல்லாம் சொல்லுவா அல்லாஹ். கடமைகள் என்னென்ன செய்யணும், தொழுகை எப்படி, ஹஜ் எப்படி, ஜக்காத் எப்படிங்கிறத பத்தி. ஆனா மக்காவில் இருக்கும் பொழுது மனிதனுடைய ஈமானியார் அடிப்படையான உரிமைகள், மக்களுக்கு உதவி செய்வது, இந்த விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது, அதிகப்படியான நன்மையை தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இடத்துல தரான். சோ இதன் மூலமாக கடன் பட்டிருக்கவங்களோ இல்ல கஷ்டப்படுறவங்களோ இல்ல தேவையுள்ளவங்களோ அவங்க வரும் பொழுது அவர்களுக்கு பணத்தை கணக்கு பார்க்காம கொடுங்க. எண்ணி சில பேர் பாக்குறப்ப அப்படியே வந்து நம்ம யோசிக்கிற பணத்தை எடுக்கிறப்பே பாருங்களேன், இது இது ஏன் இவ்வளவு கொடுக்கணும். ஒரு ரோட்ல ஒருத்தவங்கள பார்த்தா கூட 10 ரூபா கொடுப்போம். இப்பெல்லாம் அது கூட நிறைய பேர் தராங்களான்னு தெரியல. சில்லறை காசு எல்லாம் மதிக்கிறதே கிடையாது, அது வேற மேட்ரு. ஆனா பணம் கொடுக்கறப்ப நீங்க பாருங்களேன், ஒருத்தவங்க ரொம்ப வயசானவங்க, இவங்கெல்லாம் நடந்து போய் சம்பாரிச்சா நான் வரும், அந்த எண்ணம் நமக்கு வேண்டாம். உங்ககிட்ட இருக்கா, அல்லாஹ் பரக்கத் கொடுத்திருக்கானா, 100 ரூபாய் கொடுங்க, எடுத்து கொடுங்க. 100 ரூபாயா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணம் தான் அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்குறான். எண்ணம் ரொம்ப முக்கியமானது. நான் இது அல்லாஹ்க்காக செய்யறேன். எந்த ஒரு விஷயத்த அதிகமா இருந்தாலும் அது அல்லாஹ்க்காக செய்யறேன்னு நீங்க கொடுத்து பாருங்களேன், அல்லாஹ் அதோட பன்மடங்கா அல்லாஹ் சத்தியம் பண்ணியிருக்கான் குர்ஆன்ல. நீ வந்து கூட தேவையுள்ளவர்களுக்கு அல்லாஹ் வந்து அதை வந்து அதிகப்படியாக நமக்கு பன்மடங்காக என்ன பண்ணுவான்னா உயர்த்தி தருவான். சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம சுத்தி நம்ம இருக்கக்கூடிய நபர்கள் கஷ்டப்படும் பொழுது சுயநலமாக இல்லாம அவர்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, அந்த நன்மையை கொண்டு மறுமையில் நம்ம வெற்றி பெறக்கூடிய பாக்கியசாலிகளாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியட்டும். ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, யார் ஒருவர் அடிமையை விடுதலை செய்தாரோ அல்லாஹ் அவருடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் வந்து என்ன பண்றானா, அந்த லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மூட்டுக்கும் என்ன பண்றானா அது நரகத்துல அது போய் நரகத்துல தீண்டாம நான் பாதுகாக்கிறேன். இப்ப யார் ஒருவர் அடிமையை விடுதலை செய்கிறாரோ அந்த நபரினுடைய ஒவ்வொரு மூட்டும் வந்து நரகத்தினுடைய நெருப்பு படாமல் அல்லாஹ் என்ன பண்றானா அவங்கள விடுதலை செய்யறான். அதே போல அரபியர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அதிகப்படியான பணம் செலவழிக்கிறத ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக வந்து கருதுனாங்க இல்லைங்களா. ரொம்ப பெருமையா கருதுனாங்க. அரபியர்கள் மாத்திரம் கிடையாது, மக்களாகி நம்மளும் அப்படிதான் பண்றோம். அந்த ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல சில மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க, அடிமைகளாகவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்காதா, எல்லா மனிதர்களை போலவும் நானும் வந்து நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல. அந்த மனிதர்களின் மீது அந்த பணத்தை செலவழிங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு நன்மை. ஃபக்கு ரக்கபா, அந்த அடிமைகளை விடுதலை செய்யும். அல்லாஹ் வந்து அவன் சொல்றான், இது அல்லாஹ்வினுடைய கலாம், அல்லாஹ்வினுடைய வார்த்தை. என்ன சொல்றான், உன்கிட்ட பணம் இருக்கா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஆனா நீ அதை செய்யி. அது செஞ்சு அல்லாஹ் உனக்கு நாளைக்கு மறுமையில எவ்வளவு தர்றான் பாரு, மறுமையிலே வெற்றி. உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான கண்ணியத்தையும் வழங்குவான். அதுக்கு வந்து எடுத்துக்காட்ட நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தல் ஆகும். என்ன பசித்திருக்கும் நாளில்,
ஆமும் அப்படின்னா என்னன்னா பசித்தவருக்கு உணவளிக்கிறது. யார் பசித்தவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபீ யௌமின், ஒரு இந்த நாள், அதாவது ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல மஸ்ஹாபா, மஸ்ஹாபா அப்படிங்கிறது என்னன்னா கடுமையான பசி. கடுமையான பசிங்கிறது தான் மஸ்ஹாபா. மஸ்ஹாபா கடுமையான பசித்திருக்கக்கூடிய அந்த நாளில் யாருக்குமே உணவு கிடைக்கல. யாருக்குமே உணவு கிடைக்காம இருக்கக்கூடிய இதுல வந்து யாருக்கும் உணவு இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்போ எல்லாருமே பசியோட தான் இருக்கிறாங்க. யாருக்குமே உணவு கிடைக்கல. ஆனா ஒருத்தருக்கு நமக்கு மாத்திரம் என்னன்னா கொஞ்சோண்டு உணவு கிடைக்குது. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, பாலஸ்தீனத்துல நடக்கக்கூடிய ஒரு அவல நிலை பாருங்க. சாப்பாடு யாருக்குமே கிடையாது. ஆனா எல்லாரும் கூட்டமா கூட்டமா நின்னு வரிசையா வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த ஃபுட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, நம்மளும் பசியில தான் இருக்கோம். அடுத்தவங்களும் பசியில தான் இருக்காங்க. ஆனா கொஞ்சோண்டு உணவு கிடைக்குது. அந்த நேரத்துல நம்மளை பத்தி மாத்திரம் நினைக்காம நான் போய் இந்த சாப்பாடை வந்து வீட்டுல மறைச்சு வச்சுட்டு என்னோட குடும்பத்துல மாத்திரம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்காம அந்த உணவை யாரு பசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா? சொல்லுங்க. சாதாரணமான விஷயமா கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பசியா இருக்கேன், நான் நல்லா இருந்தா தானப்பா உள் சுவத்தை முதல்ல பூசணும், அதுக்கப்புறம் தானப்பா வெளியில, அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, கஷ்டமான கடினமான கணவாய் பாதை எதுன்னு சொல்றான். நீ பசித்திருக்கும் நிலையில் இன்னொருவர் பசித்திருக்கிறார் அவர். அப்போ உன்னோட பசியை நீ கருத்தில் கொள்ளாமல் அவருக்கு போய் நீ என்ன பண்ற, அந்த உணவை நீ கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு காரியமாக அல்லாஹ்வினுடைய பார்வையில் படுகிறது. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், சாதாரணமா செஞ்சிட முடியாது. அப்படிதானே? நம்ம பசியில இருக்கப்ப போய் கொடுப்போமா? பசியே இல்லைன்னா கூட கொடுக்கறது கிடையாது, அது வேற மேட்ரு. நான் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கு. ஆனா நம்ம பசிச்சிருக்கப்ப கூட அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்றதுங்கிறது வந்து சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா நீ இதை செய்ய, மறுமையில அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு அதுக்கு வெற்றி தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அவ் இத்ஆமும் ஃபீ யௌமின் தி மஸ்ஹபா, அடுத்தவர்களுக்கு அவர்கள் பசித்திருக்கும் நிலையில போய் உணவு கொடுப்பது. சரிங்களா? இப்ப நமக்கும் அந்த இடத்துல பசி இருக்கும், அந்த நேரத்துல சொல்றான்ல. ஆனா நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல்லா இருந்தா கூட ஒருத்தவங்க சாப்பாடு கேட்டு வந்து இருக்கும், இது நைட்டுக்கு வச்சுக்கலாம், இது காலையில வச்சுக்கலாம், என்ன திருப்பி வேற போய் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ் அது எவ்வளவு பெரிய விஷயமா சொல்லி காட்டுறான். ஃபர்ஸ்ட் விஷயத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபக்கு ரக்கபா, அடிமை. அடிமைங்கிறது யாருங்கிறது இன்ஷால்லா நான் பின்னாடி சொல்லுவேன். அந்த இதுல இருந்து நம்ம என்ன மாதிரியான முயற்சி பண்ணி நன்மைகளை சம்பாதிக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஈஸியான வழி, எப்படி சொர்க்கத்தை அடையிறதுக்குங்கிறதுக்கான ட்ரம் கார்ட்ஸ் இதெல்லாம். அப்படியே இதெல்லாம் ஒவ்வொன்னா நோட் பண்ணி வச்சுட்டு, அல்லாஹ் இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், இதெல்லாம் செய்வோம், இது செய்வோம், இது செய்வோம்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழி. இதெல்லாம் என்ன பண்ண, தனியாவே ஒரு நோட்டு போட்டு இந்த விஷயம் நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும், நான் பசிச்சிருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் அல்லாஹ் இட்டிருக்கக்கூடிய கட்டளைகள். இதனாலதான் அல்லாஹ் எம்பசைஸ் பண்றான், முக்கியத்துவம் சொல்றான், அழுத்தம் கொடுக்குறான். நான் இது மேல எல்லாம் சத்தியம் பண்றேன் பண்ணிட்டு நான் இந்த விஷயத்தெல்லாம் அல்லாஹ் வரிசையா சொல்றான். நீ ஏழைங்களுக்கு கொடு, நீ அனாதைங்களுக்கு கொடு, நீ யாரு அடிமைகளை விடுதலை செய்ய அப்படின்னு ஒவ்வொன்னா அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்றான் இதெல்லாம். ஏன்னா அதனுடைய அழுத்தம், முக்கியத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்த்துறான். இன்னொரு வகையான அடிமைத்தனம் வந்து இப்போ இருக்குது இந்த உலகத்துல. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடிமைத்தனம், அடுத்தவங்களை வந்து செயின் போட்டு கட்டி வச்சு விக்கிறது கிடையாது அடிமைத்தனம். நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள், ஆசைகளுக்கு இணங்கியவர்களாக நம்ம இருக்கோம். அப்படிதானே? இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுடைய சொந்த விருப்பத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அதாவது நஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். நஃப்ஸ் நம்மளை கட்டுப்படுத்திச்சு அப்படின்னா நஃப்ஸுக்கு நம்ம அடிமை. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அப்போ நம்ம தான் நஃப்ஸ என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். ஒரு விஷயத்த செய்யணும், இது தேவை, இது செய்யக்கூடாது அப்படின்னா அந்த நஃப்ஸை நம்மளோட கண்ட்ரோல் வச்சிருக்கணும். நஃப்ஸே நீ இரு, நீ என்னோட அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். இல்ல எப்படியாவது அதை வாங்கிடணும், எப்படியாவது இதை செஞ்சிடணும், எப்படியாவது இதை பேசிடணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு மீறி செஞ்சோம்னா நஃப்ஸ் நம்மள என்ன பண்ணுதுன்னா அடிமைப்படுத்துறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம். சரிங்களா? அப்போ இந்த அடிமைத்தனத்துல இருந்து ஒரு மனிதனை எப்படி காப்பாத்தலாம், அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு அல்லாஹ்வினுடைய கலாமை நான் படிச்சிருக்கேன், படிச்சுட்டு ஓகே இதன் மூலமாக என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அருட்கொடையில கொண்டு நான் மற்ற மனிதர்களுக்கு எடுத்து சொல்றேன். இங்க பாருங்கப்பா, நம்ம இந்த மாதிரிலாம் செய்யலாம், இந்த நன்மைகள் எல்லாம் செய்யலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் விட்டுருங்க, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணியுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அப்படின்னா இதுதான் என்ன பண்றதுன்னா அடிமையை விடுதலை செய்வது. புரியுதுங்களா? இப்ப நீங்க எப்படி அடிமைகளை விடுதலை செய்யலாம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணுங்கப்பா, யாராவது கண் முன்னாடி பாக்குறீங்களா, இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி உதவி பண்ணுங்க. அவங்களுடைய மனதை இலகுவாக்குங்க, அவங்களோட மனசை அப்படியே சாஃப்ட் ஆக்குங்க. அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை சொல்லி இதெல்லாம் செஞ்சு அல்லாஹ் மறுமையில நமக்கு வெற்றி தரேன்னு சொல்றான். வெற்றினா என்ன? ஜன்னா,
சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயம் கஷ்டமானது ஆனாலும் செய்யணும் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு அடுத்த மனுஷங்களுக்கு நீங்க படிச்சதை போய் நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளம் மிருதுவானதாக மாறுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அவர்களை நீங்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்வது. என்ன அடிமை தலை? அவருடைய விருப்பத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்கும் நிலையில் அதை அவங்களுக்கு என்ன பண்ண புரிய வச்சு அந்த அடிமை தலத்தை உடைச்சு எடுத்துடுறீங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சு என்ன பண்றாங்க? நிறைய பேர் மாறுறாங்க. சுப்ஹானல்லாஹ். நன்மைங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு செய்யறதை வச்சு நிறைய பேர் மாற்றம் வருது பாத்தீங்களா? அதுக்கான நன்மை நமக்கு தான் கிடைக்கும். நான் 4 பேர் சொல்றேன்னா அவங்கள்ட்ட வந்து குர்ஆன் ஓதுறாங்க, இல்ல அந்த விஷயத்துக்கு இல்லப்பா நம்ம அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு மாத்திக்கிறாங்கன்னா அல்லாஹ் அதற்கான நன்மை எனக்கு கொடுக்குறான் இல்லைங்களா? அப்ப இதைத்தான் அல்லாஹ் வந்து விரும்புறான். இப்ப என்ன பண்ணுங்க? உங்களுடைய அடிமைத்தலையை அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பதுல இருந்து உடைத்து எறிவதற்கான முயற்சிகளை உங்களுடைய அட்வைஸ் அவங்களுக்கு பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோம்? ஃபக்கு ரகபா, அடிமையை விடுதலை செய்வது. இரண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா உணவு, நம்ம பசிச்சிருக்கும் நேரத்திலையும் அடுத்தவங்களுக்கு நம்ம உணவு தருவது. சரிங்களா? இந்த 2 விஷயம் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா யதீமன் யதீம்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? யார்? அனாதை யதீம்களுக்கு வந்து உதவி செய்யணும். அது நமக்கு பொதுவாகவே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? அனாதைகளுடைய தலையை வந்து தடவி கொடுப்பதன் மூலமா கூட அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. சும்மா போய் நீங்க ஒரு அனாதை பாக்குறீங்க, தகப்பன் இல்ல அந்த குழந்தைக்கு, தந்தை இல்ல, இந்த குழந்தைய பாக்குறீங்க, தலையை அப்படியே தடவி கொடுத்து கொஞ்சம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறுதலா பேசுறது கூட நமக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? நன்மையாக ஆக்கி வைக்கிறான் இல்லைங்களா? அவ்வளவு ஒரு சிறப்பு. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனாதையாக படைத்ததற்கான காரணம் என்ன? அனாதை ஆக்கியிருக்கான் அல்லாஹ். 6 வயசுல இந்த மாதிரி தந்தை தாய் அவங்களெல்லாம் எல்லாத்தையும் இழந்து, அதுக்கப்புறம் அவங்களுடைய தாத்தா இழந்து, அதுக்கப்புறம் பெரிய தந்தை கிட்ட வளர்ந்து அவங்களே இழந்து, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லாம அல்லாஹ்வோட சப்போர்ட்ல வச்சாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தாய் தந்தை எல்லாரோடையுமே வச்சு ரொம்ப சிறப்பா ஒரு நபியை வந்து ரொம்ப உயர்ந்த அந்தஸ்துல வந்து, அதாவது உயர்ந்த அந்தஸ்து தான், பட் ஆனா எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம். அல்லாஹ் ஏன் கொடுக்கல அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாக இருந்தார் இல்லைங்களா? அப்போ இந்த அனாதைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அனாதையாக படைச்சிருக்காங்க. அவங்க அனாதை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்திருப்பாங்க. ஆதரவு இல்லாம, ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு இது இல்லாம எவ்வளவு தூரம் அவங்கள வந்து கஷ்டத்துல வளர்ந்திருக்காங்க. அப்போ அவ்வளவு முக்கியமானவர்கள் அனாதைகள். ஆனா இன்னைக்கு இந்த அனாதைகளை எவ்வளவு தூரம் உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது மிகப்பெரிய ஒரு பாவமாகவும் கருதப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல அனாதைனா உறவினரான அனாதை. அனாதைனா ரோட்ல நிறைய பேர் நமக்கு தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஆனா நம்ம சொந்தத்துக்குள்ளேயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா நெருங்கிய சொந்தத்துக்குள்ளேயே தந்தை இழந்தவர்கள். அனாதைங்கிறவங்க யாருன்னா தாயை இழந்தவர்கள் கிடையாது. தாய் இருந்ததுன்னா அது வந்து கணக்கு கிடையாது. தந்தை யார் இழக்கிறாங்களோ, தந்தை யாருடைய தந்தை இறந்து போயிடுறாங்களோ அவங்க அனாதை. இப்ப எனக்கு என் தந்தை இல்லை அப்படின்னா நான் அனாதை. எங்க அம்மா இருந்தாலுமே நான் ஒரு அனாதை தான். இந்த இடத்துல வந்து அப்படிதான் சொல்லப்படுகிறது நமக்கு. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய தலையை நீ தடவி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நன்மையை நமக்கு தர்றான். இப்போ இந்த இடத்துல நம்ம சொந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனாதைகள் யாரோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு உணவளியுங்க. அவங்க வந்து பசித்திருக்கும் பொழுது அவங்களுக்கு உணவளியுங்க. அவங்களை வந்து நல்ல முறையில பார்த்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ இத அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுதான் அவன் வந்து ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். நான் செஞ்சுட்டேன், சுப்ஹானல்லாஹ், நான் இந்த விஷயத்த செஞ்சுட்டேன், எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு இதை நினைச்சுதான் பெருமைப்படணும். நான் இன்னைக்கு சோறாக்குனதையும், நான் கல்யாணம் ஆகுறது, குழந்தை பிறக்கிறது கிடையாது சாதனை. இந்த விஷயத்த நான் செஞ்சிருக்கேன் பாரு, அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான். ஆனா நான் ஒரு அனாதை செய்வதன் மூலமாக அல்லாஹ் என்ன பண்றான்? நான் ஒரு விஷயத்த சாதிச்சுட்டேன். எனக்கு கஷ்டமா தான் இருந்தது, ஆனாலும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். நான் எனக்கு பசியா தான் இருந்தது, ஆனாலும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் எனக்கு ரொம்ப அவங்க சொன்னாலும் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் அவங்களுக்கு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சாதனை. அதை நினைச்சுதான் அதுதான் மிகப்பெரிய சாதனை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்கீன்கள் என்பது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். நிறைய பேர் வீட்டுக்கு மிஸ்கீன்கள் வருவாங்க தானே. சாப்பாடு கேட்டு காசு கேட்டு வரக்கூடியவங்க எல்லாம் மிஸ்கின். அப்போ இந்த இடத்துல என்னன்னா இங்கேயும் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையானவர்களுக்கு உணவளிப்பது, தேவையானவர்களுக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கறத பத்தி தான் பேசுறாங்க. நீடி பர்சன், தேவையுள்ளவர்கள். மத்துராபா அப்படின்னா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்க. துராப் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? துராபின் மைந்தன் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்க அறிவிப்பாங்க ஒரு சஹாபியை பார்த்து. யாருன்னு தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு.
மஷாலா எல்லாருமே நல்ல தொடர்போட இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். சோ துராப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டஸ்ட், மணல். சரிங்களா? அப்போ அலி ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு தடவை மணல்ல வந்து படுத்திருப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தப்போ அவங்க எந்திரிப்பாங்க. அவங்க மேல அந்த மணலை வந்து தட்டி விட்டு துராபின் மைந்தனே அப்படின்னு சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு அவங்கள. அப்ப அதாவதுன்னா இந்த தூசிக்கான இதை வந்து சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த பேர் வந்து கொடுப்பாங்க. அந்த பேர் வந்து அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும், ரொம்ப விரும்புவாங்க அந்த மாதிரி கூப்பிடுறத. சோ மத்துரபா, அதாவது இந்த இடத்துல ஒரு தேவையுள்ள ஒரு நபர், ஒரு ஏழை அப்படிங்கறது அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லி காட்டுறான் அப்படின்னா, அதாவது அவங்க கஷ்டத்தின் காரணத்தினால அவங்க மேல புழுதி வந்து படிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வாங்குறதுக்கு புது ட்ரெஸ் இருக்காது, குளிக்கிறதுக்கு வந்து தேவையான வசதிகள் இருக்காது, சோப்பு வாங்குறதுக்கு பணம் இருக்காது, படுத்து உறங்குவதற்கு மெத்தையோ பெட்டோ எதுவுமே இருக்காது. அவங்க அதனால தரையில மண்ணில் தான் அவங்க படுத்து உறங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தங்குவதற்கு ஒரு வீடு என்று அவங்களுக்கு கிடையாது. இங்கெல்லாம் வந்து மாச கணக்குல வார கணக்குல அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து தாவி தாவி டிராவல் பண்ணி அழுக்குல படுத்து மண்ணில் படுத்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாளா கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்காங்க இல்லைங்களா? சோ அவங்களதான் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குறிப்பிட்டு காட்டுறான். அவங்க மிஸ்கீன மத்துராபா. அப்ப துராப் அப்படிங்கிறது புழுதி படிந்தவர்களாக, காரணம் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால. இப்ப நம்ம வீட்டுல இன்னைக்கு ஒருத்தவங்க உதவி கேட்டு வராங்க, அவங்கள நீங்க பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச பராரிகள்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா தலையெல்லாம் வந்து சீவாம அழுக்கா பார்த்தாலே ஐயோ எவ்வளவு அழுக்கு பிடிச்சுன்னு சொல்லி அதை நம்ம பார்த்து அருவருப்பு படக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்? அவங்கள்ட்ட வசதி இல்லை, அவங்க துன்பத்துல இருக்க காரணத்தினால அவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. இது ஈஸியா இல்ல, கஷ்டமான விஷயம். ஆனா கொடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல ரெடியா சில்லறை காசா மாத்தி வச்சிருப்போம். உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பணமா கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ₹1 ₹2 ₹5 ₹10 சொல்லி மாத்தி வச்சிருப்போம். வந்தா அவ்வளவுதான் சில்லறை, வந்தா ₹2 உனக்குண்டா அப்படிதான் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் பரக்கத்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னா இவ்வளவுதான் கொடுக்கணும் இல்ல, கொடுங்க. கணக்கு இல்லாம கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் அதை விரும்புகிறான். அதன் மூலமாக நமக்கு மறுமையில் வெற்றி தருகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், கடினமான மலைப்பாதை இது, இது ரொம்ப செய்யறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ செய்ய, அல்லாஹ் உனக்கு வெற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தரக்கூடியவனாக இருப்பான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சும்ம கான மினல்லதீன ஆமனு வதவாஸௌ பிஸ்ஸப்ரி வதவாஸௌ பில்மர்ஹமா. பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் கிருபையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதும் கணவாயை கடத்தல் ஆகும். கஷ்டமான விஷயத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சும்ம கான மினல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ வதவாஸௌ பிஸ்ஸப்ரி, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, உபதேசித்து கொள்ளுங்கள், அட்வைஸ் பண்ணிக்கோங்க. என்ன? பொறுமையா இருங்க. கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, மவுத்து இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, பொறுமையா இருங்க, இன்ஷா அல்லாஹ் சபுருன் ஜமீலா, அல்லாஹ் வந்து அதை நேசிக்கிறான், கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி என்ன பண்றது, அட்வைஸ் பண்றது. நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு என்ன பண்றோம், அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்வது. அல்லாஹ் என்ன பண்றான், குர்ஆனில் சொல்றான், என்ன பண்றான், வதவாஸௌ பிஸ்ஸப்ரி, பொறுமையாக இருக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றான். ரெண்டாவது என்ன சொல்றான், வதவாஸௌ பில்மர்ஹமா, இரக்கம் இரக்கமா இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் இரக்கமா இருங்க, கொஞ்சம் அவங்களுக்கு இறக்கப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றது, நமக்கு உபதேசித்துக் கொள்வது. இப்ப நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு உபதேசிக்கிறேன், அல்லாஹ்வினுடைய வசனத்தின் மூலமாக படிக்கிறேன். படிச்சுட்டு அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், இங்க பாருங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் இறக்கப்படுங்க, கணக்கு பார்க்காதீங்க, தாராளமா எடுத்து கொடுங்க, அல்லாஹ் பரக்கத்தை ரெட்டிப்பாக்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றேன். இததான் சொல்றேன். இதை நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றாங்க, பொறுமையா இருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி ஆறுதல் சொல்லுங்க. இல்ல ரொம்ப கடினமா நடந்து கொள்ளக்கூடியவங்கள்ட்ட போய் இரக்கத்தோட இருங்க, அல்லாஹ் அதை விரும்புறான், அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான், ஆனாலும் அதை செய்யுங்க, ஆனா அல்லாஹ் அதுக்கான நன்மை கொடுப்பான் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இது ஈமானுடைய நிலையை பத்தி சொல்லுது. நம்ம ஒருவருக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக நம்மளுடைய ஈமான் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி காட்டுது. அப்போ இந்த அமல்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மறுமை நாள் வரைக்கும் நம்மள என்ன பண்ணுதுன்னா எடுத்துட்டு போகுது. இந்த அமல்கள் மறுமை நாளில் நமக்கு வெற்றி தரக்கூடியதாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வைக்கிறோம், எதிர்காலத்துல அதை எடுத்து நமக்கு ஒரு பெரிய பயன் தரக்கூடிய விஷயமாக ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை நம்மளே நோட்டை தனியா ஒரு சின்ன பாக்கெட் டைரி மாதிரி வச்சுக்கிடுங்க. அதுல என்ன பண்ணுங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் நீ பண்றீங்க அப்படின்னா விட்டுருங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி குணம் இருக்கு, அல்லாஹ் இயற்கையாவே கொடுத்துருக்கானா விட்டுருங்க. இல்ல அப்படின்னா செய்யாத விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நோட் பண்ணுங்க.
நோட் பண்ணிட்டு அப்பப்போ அதை எடுத்து புரட்டுங்க. இதை செய்வதன் மூலமாக, இது கஷ்டம்தான், ஆனா செய்வதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு வெற்றியை தர்றான். சோ இதை செய்தனா ஒரு மனிதன் அந்த ஈமான் அப்படிங்கிற நிலையை பூர்த்தி பண்ணினவனாக ஆகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. சும்ம கான மினல்லதீன ஆமனு. அப்போ இந்த இடத்துல ஈமான் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கு. இதை செஞ்சேனாதான் உன்னுடைய ஈமான் முழுமை அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ பொறுமையாக இருக்கும்படியும் இரக்கத்துடன் நடந்து கொள்ளும்படியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்றான்? அறிவுரை கூறுறான். அதே போல இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, பொறுமைனா என்ன பொறுமை? சும்மா கஷ்டப்படுறப்ப மாத்திரம் உள்ள பொறுமையா? இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது அல்லாஹ்வினுடைய கதிரின் மீது இருக்கக்கூடிய பொறுமை. அல்லாஹ்வினுடைய கதிரின் மேல நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுமை, ஒரு திருப்தி இருக்கான்னு கேட்டா யாருக்குமே கிடையாது. எனக்கு உட்பட யாருக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒரு விஷயம் செஞ்சிருப்போம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம். அங்க போனப்ப அந்த விஷயம் இப்ப என்ன பண்ணல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட இன்னைக்கு சொன்னேன். நான் மதீனா போனேன். அந்த இடத்துல போயிட்டு எனக்கு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த தூண் பக்கத்துல தொழக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். நாம இந்த டைம் வராம, நான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் வரிசையில முன்னாடி நின்று இருந்தேன்னா நான் முன்னாடி போயிருந்திருப்பேன். ஆனா நான் பின்னாடி போனதுனாலதான் கூட்டம் எல்லாம் முன்னாடி போயிடுச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. இதுவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொறுமை எனக்கு இல்ல. அல்லாஹ்வினுடைய கதிரின் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற அந்த நிலை என்னோட ஈமான் எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறத காட்டுது இல்லையா? இதே இது இல்ல எனக்கு கிடைக்கல, அல்லாஹ் நாடி இருக்கான், அதுல ஏதோ அல்லாஹ் நன்மை வச்சிருக்கான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா என்னுடைய ஈமான் இந்த இடத்துல பலப்பட்டதாக இருந்திருக்கும். ஆனா என்னுடைய ஈமான் ரொம்ப பலவீனமானதுங்கிறது நான் இன்னைக்கு என் வாயிலே சொன்னதன் மூலமா ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணும் நம்மளுடைய ஈமான் பலமானதுன்னா, போனே நீ கிடைக்கல, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏதோ ஒரு நல்லது நாடி இருக்கான், எனக்கு இதோட இன்னும் சிறப்பானதா தருவான் அப்படின்னு அந்த கதிரின் மீது, அவன் நமக்கு விதித்திருக்கக்கூடிய விதியின் மீது நம்ம நம்பிக்கை கொள்வது. எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு நிறைய விஷயம் பாருங்க, இந்த டயத்துக்கு நம்ம போயிருந்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டா போயிருந்திருக்கலாம், இந்த டாக்டர் போயிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கதிரின் மீது நம்ம எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அணு அசைவது முதற்கொண்டு, ஒவ்வொரு அணு அசைவது, ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலை கீழே விழுவது முதற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானித்து வச்சிருக்கான். இதுதான் நடக்கணுங்கிறத எழுதி வச்சிருக்கான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லாருமே சிந்திச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை தடவை அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பயன்படுத்தாம இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த குழம்பு வச்சதுக்கு பதிலா அந்த குழம்பு வச்சிருக்கலாம் நானு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு பதிலா நம்ம போகாம இருந்திருக்கலாம். ஒவ்வொன்னையுமே இதை செய்யாம இருந்திருக்கலாம், இதை செய்யாம இருந்திருக்கலாம்னு சொல்றது என்னன்னா, அந்த பொறுமை நமக்கு கிடையாது. அல்லாஹ் இதைத்தான் கதிராக விதித்திருக்கிறான். அந்த கதிரின் மீது நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்ன பண்றோம்? அதிருப்தி கொண்டவர்களாக, அந்த பொறுமை இழந்தவர்களாக நம்ம என்ன பண்றோம்? குறை கூறியவர்களாக இருக்கிறோம். சோ இதத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? சப்ர் பண்ணுங்க. வதவாஸவ் பிஸ்ஸப்ர். அல்லாஹ் விதித்திரு எல்லாமே அல்லாஹ்வினுடைய எண்ணப்படி நாட்டப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. சோ இனிமேல் இப்படி பண்ணிதான் நல்லா இருந்திருக்குமே, நான் அப்பவே இந்த கிளாஸ்ல சேர்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது எல்லாமே இல்ல, அல்லாஹ் நாடி இருக்கான், நீ இப்பதான் சேரணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் இனிமேல நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த வார்த்தையை நம்ம வாயில வரணும். எப்படி உன்னோட ஈமான் பலமானதாங்கிறத நீயே டெஸ்ட் பண்ணிக்கணும். இனிமேல் எல்லாருமே எப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா, டக்குன்னு அப்படியே ஒரு ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அதை நான் அங்க வைக்காம இருந்திருக்கலாம், அது உடஞ்சிருக்காம இருந்திருக்கும் அப்படின்னா, அது உடையும் அல்லாஹ் விதிச்சிருக்கான். அதுதான் அல்லாஹ்வுடைய கதிர். அப்ப அது ஆமா உடைஞ்சிருச்சு, சரி விடுங்க, இனிமேல் அடுத்த முறை இந்த மாதிரி தவறு செய்யாம பாத்துக்கலாம் அப்படின்னு போறதுதான் அந்த நம்பிக்கை, அந்த பொறுமை. புரியுதுங்களா? அந்த பொறுமைங்கிறது எப்படி உபதேசித்தால், அல்லாஹ்வினுடைய கதிரின் மீது நம்பிக்கை வைத்த. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் விதித்த விதியின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தவஸ்ஸி தவசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மர்ஹமா, தவசி, அதாவது வதவாசவ் பில் மர்ஹமா அப்படின்னு வந்துருக்கு பாத்தீங்களா? வதவாசவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தவசி அப்படிங்கிறது மருவி வருது. அதுல இருந்து வசியத் செய்யறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு தோளுக்கு போய் அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து திரும்பி ஆழமா அழுத்தி சொல்வதுதான். சரிங்களா? அப்ப என்ன சொல்றது? இரக்கமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றது? நம்ம அட்வைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. சோ தவசி வசிய வதவாசவ் பிஸ்ஸப்ரி, பொறுமையாக இருக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை செய்து கொள்வது. வதவாசவ் பில் மர்ஹமா, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றது? சந்தோஷமாக இருக்கும் பொழுது எல்லா நேரத்திலையும் இரக்கத்தோட நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ இந்த இடத்துல இரக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பொறுமைக்கு பார்த்தோம், அல்லாஹ்வினுடைய கதிரின் மீது பொறுமையா இருக்கிறது, நம்பிக்கையா இருக்கிறது.
இன்னொன்னு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஆதாரங்களை கொண்டு என்ன பண்றதுன்னா அதை அடுத்தவர்களுக்கு என்ன பண்றது, இரக்கத்தோட நம்ம எடுத்து வைக்கணும். அந்த இரக்கத்தை வந்து நம்ம காட்டணும் மத்தவங்கள்ட்ட. நம்ம மாத்திரம் கத்துக்கிட்டு சுயநலத்தோட நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும்னு நினைக்க கூடாது. சரிங்களா? சோ அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன பண்றான், அடுத்தவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் தான் சொல்ற, சுயநலத்தை வைக்காத, புதுநலமா இருந்தாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விரும்புறான் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி காட்டுறான். அது ரொம்ப கஷ்டம், அதுதான் கடினமான மலைப்பாதை. ஆனால் நீ அதை செஞ்சேன்னா உனக்கு இந்த இது இருக்கு அப்படின்னு சொல்றான். உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா, அத்தகையவர்கள் தான் வலப்புறத்தில் இருப்பவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாருடைய கையில் அவர்களுடைய ஏடுகளின் செயல்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படும் வலது கையில அப்படின்னா வெற்றியாளர்கள். யாரெல்லாம் சொர்க்கவாளிகளோ அவங்க கையில வலது கையில அவங்களுடைய அந்த புத்தகம் அந்த ஏடு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சு போயிடும். வலது கையில கொடுக்குறப்பவே ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், நம்மள அல்லாஹ் சொர்க்கத்துல போய் விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப யாரெல்லாம் வந்து அடிமைகளை விடுதலை செய்யறாங்களோ, யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்களோ, யாரெல்லாம் சொந்தக்காரங்களான அனாதைகளுக்கு உதவி செய்யறாங்களோ, யாரெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பொறுமையாக இருக்கும்படியும் இரக்கத்தோடு நடந்து கொள்ளும்படியும் வந்து அட்வைஸ் பண்ணி அவங்களும் அதை பின்பற்றாங்களோ, இவர்களுக்கு எல்லாம் வந்து அல்லாஹ் என்ன பண்றான், நீங்கள் வலப்பக்கத்தார், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வலப்பக்கத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இது ஒரு 5-6 விஷயம் சொல்லியிருக்கானா அல்லாஹ், இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீங்க வலப்பக்கத்தார். சுப்ஹானல்லாஹ். இப்போ அப்படிப்பட்டவங்கள வெற்றியாளர்கள்னு சொல்றான். வல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, ஆனால் எவர்கள் நம் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தான் இடப்பக்கத்தை உடையோர். நிராகரிக்கிறதுங்கன்னா என்னன்னாங்க, காஃபிர்களா? கிடையாது. முஸ்லிம்களை நிறைய பேர் இதை நம்ம படிக்கிறோம், படிச்சிருந்தா நம்ம என்ன பண்றோம், இவ்வளவு முக்கியத்துவத்தை தெரிஞ்சும் இதன் மூலமா தான் வெற்றி அடைகிறோங்கிறத தெரிஞ்சும் என்ன பண்றாங்க, அலட்சியமாக நடந்து கொள்வது. அலட்சியமா நடந்துக்கிறதுனா என்ன, அப்படியே இக்னோர் பண்றது. பரவாயில்லப்பா, அது பிரச்சனை இல்லை, அது கட்டாயமா செய்யணுங்கிறது கிடையாது அப்படின்னு நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டு போறோம் பாத்தீங்களா, அது இருக்கக்கூடாது. அத மாதிரி அல்லாஹ் நமக்கு ஈஸியான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கான், இதெல்லாம் நன்மைன்னு. அதை தெரிஞ்சு அதை உதாசீனப்படுத்துறதுங்கிறது தான் நம்ம என்ன பண்றதா மறுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அவர்கள் வந்து தோல்வி அடையக்கூடியவர்களாக இடப்பக்கத்தாராக இருக்கிறாங்கிறத சொல்லி காட்டுறான். அலைஹின் நாரும் முஸதா, அவர்கள் மீது எப்பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறது. சோ அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அவர்களின் மீது நெருப்பு படர்ந்திருக்கும். முஸதா, முஸதா அப்படிங்கிறது என்னன்னா வந்து மூடப்பட்டிருக்கிறது, சூழப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்போ வசீத் அப்படிங்கிற என்ன சொல்லுவாங்கன்னா, வசீத் அப்படின்னா வந்து வாசல், என்ட்ரன்ஸ் நுழையிறோம் பாத்தீங்களா, அததான் வசீதுன்னு சொல்லுவாங்க. முஸதா வசீத் என்ட்ரன்ஸ். ஆனா முஸதா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது மூடப்பட்டிருக்குது, அதாவது அந்த வாசல் மூடப்பட்டுருச்சு. சோ அலைஹிம் நார், நார்னா தெரியும் நெருப்பு, முஸதானா மூடி இருக்கு அவர்களை, அந்த நெருப்பு அவர்களை மூடி கொண்டது, அவங்களை அப்படியே என்ன பண்ணிருக்கு, க்ளோஸ் பண்ணிருச்சு. என்க்ளோசிங் ஃபயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வழி இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நரகத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பி உள்ள போயிட்டோம்னா வெளியே வருவதற்கான வழியோ, அதற்கான ஒரு ஜன்னலோ அல்லது கதவோ இல்ல ஒரு ஓட்டையோ எதுவுமே இருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஃபுல்லா சீல் பண்ணிடுவான் அல்ல. அதை சுற்றி சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கும். அந்த சுவர்ல இருந்து மேல ஏறி வந்து தப்பிச்சு வர முடியாது. நரகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷனை பத்தி விளக்கங்களை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நரகத்தை சுத்தி இருக்கக்கூடிய சுவர்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஆணி ஆணி மாதிரி அப்படியே ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது ஷார்ப்பான ரொம்ப கூர்மையான இதெல்லாம் வந்து அல்லாஹ் வச்சிருப்பான். அதுல வந்து ஏற முடியாது. இப்ப நம்மளே சுவர்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யாராவது திருடன் வந்துருவான்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாம் உடைச்சு அந்த சுவர் மேல வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா, ஏன்னா ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அல்லாஹ் வந்து நரகத்துல வந்து அப்படிதான் வந்து அந்த மக்கள் யாரும் அந்த நரகத்துக்கு வெளியில தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரியான கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சோ அது சூழ்ந்து மூடப்பட்டதாக இருக்கு, தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லி காட்டப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, சிறந்த பெண்களாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியட்டும். அவனுடைய விருப்பத்தையும் அவனுடைய சந்தோஷத்தையும் ஓப்பையும் பெறக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கி வைக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் கஷ்டமான விஷயம், சாதாரணமான விஷயம் கிடையாது. உதவி செய்வது என்பது, வரக்கூடிய அந்த ஏழைகளுக்கு நம்ம வந்து கணக்கு பார்த்து கொடுக்கறது, அனாதைகள் வந்து மதிக்காம இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் தேவையில்லை, நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுயநலம், சாப்பாடு நம்ம மாத்திரம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறது, இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் மாத்தி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் என் ரப்பு, என்னை படைத்த ரப்பு என்ன சொல்லியிருக்கான், என்னுடைய மாலிக் எனக்கு வந்து அரசனாக இருக்கக்கூடியவன் அடிமையாகி என்கிட்ட வந்து கட்டளையிட்டு இருக்கான். நான் இந்த விஷயத்தை செய்வதற்கான அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தரட்டுங்கிற துவாவையும் செய்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம்ம பிரார்த்தித்தவர்களாக நாளை மறுமையில் நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட
மறக்கடிக்கப்பட்ட நிலையில் நாம் அனைவரும் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த அந்தஸ்துடைய சொர்க்கத்தில் அனைவரும் சந்திக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.